Welcome to GSM InfoBytes channel. வெள்ளியங்கிரி இந்தியாவின் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது கோயம்புத்தூர்லேருந்து சரியாக 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம வெள்ளியங்கிரி போகணுன்னா கோயம்புத்தூர் வரணும். கோயம்புத்தூரில் உள்ள காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு காந்திபுரத்துலேருந்து பூண்டி அப்படிங்கிற ஊருக்கு நம்ம பஸ் ஏறணும். இந்த பூண்டிங்கிற இடத்துல தான் இந்த வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரம் இருக்குது. நம்ம வெள்ளியங்கிரி மலை மேலே போகிறதுக்கு நம்ம எல்லா நாளும் அலோவ் கிடையாது. நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு போகணுன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரியிலேருந்து மே மந்த் வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா அந்த டைம் தான் அலோவ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சார்பில். ஏன்னா மித்த மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுக்கு வந்து பிப்ரவரியிலேருந்து மே எண்டு வரைக்குமே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதற்கேற்ப நம்ம பிளான் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லலாம். வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரெண்டுங்க. ஒன்று உடல் வலிமை, இன்னொன்று மன வலிமை. ஃபிட்னஸ் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உடம்போட ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா தயவு செய்து மலை ஏறணும் அப்படிங்கிற முயற்சியை கைவிட்டுருங்க. ஏன்னா மலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6000 அடி. அந்த 6000 அடி வந்து நீங்கள் மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணும். அந்த பாதைகள் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. பாதைகள் வந்து கல் பாதைகள், மண் பாதைகளாக இருக்கும். கரடு முரடாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது. கிட்டத்தட்ட 7 மலைகள் ஏறணும். அந்த 7 மலை பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர். ஸோ உடம்போட ஃபிட்னஸை நல்லா வச்சுட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்மளோட பாடி அதுக்கு தாங்குமா அப்படின்னு பார்த்துட்டு மலை ஏற ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப 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 முக்கியம். நம்ம வெள்ளியங்கிரி அடிவாரம் வந்தோட முனர்முனி அம்மன், வெள்ளியங்கிரி ஆண்டவர், பூண்டி விநாயகர் ஆகிய தெய்வங்களுக்கு கோவில்கள் இருக்கும். இந்த 3 தெய்வங்களையும் வழிபட்டுட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். நம்ம மலையேறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே பிளாங்காக போயிட்டு ஏறிட முடியாதுங்க. நம்மளுக்கு சில அத்தியாவசிய திங்ஸ்லாம் தேவைப்படும். ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய திங்ஸ் என்னென்னா அது தண்ணிங்க. தண்ணி ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் உங்களால் எவ்வளோ கேரி பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ கேரி பண்ணிக்கோங்க. பட் தேவையில்லாம் அன்வான்ட் வெயிட்ஸ்லாம் நம்ம சுமந்துட்டு ஏறாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு மேலே ஏற ஏற அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெயிட்டை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே கம்பு விற்பாங்க, குச்சி. அந்த குச்சியை வாங்கிக்கோங்க. ஏன்னா குச்சி இல்லாமல் நம்ம சும்மாவே ஏறிடலாமே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக ஏறி இறங்க முடியாது. ஏன்னா நீங்கள் போகிற பாதைகள் வந்து கரடு முரடான பாதைகள், கல், மண், மேடுகள், கரடு முரடுகள் எல்லாம் நிறைந்த பாதை தான் நம்ம வெள்ளியங்கிரி பாதை. நீங்கள் மேலே ஏற 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 பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். மழை பெய்யும், வெயில் அடிக்கும், குளிரும், வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும். ஸோ அதுக்கான உண்டான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம போகணும். நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் மேலே ஏறிட்டு எப்படியும் கீழே இறங்குறதுக்குள்ளே உங்களுக்கு இருட்டாயிடும். ஸோ அதுக்கு தேவையான டார்ச் லைட்டர்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வித்தவுட் டார்ச் லைட் நீங்கள் போய் இறங்கலான்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக இருட்டு தான். அங்கே எந்த லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் மேலே போனீங்கன்னா இயற்கையை நம்ம அனுபவிக்கலாம். இயற்கையான காற்று, இயற்கையான செடிகள், மரங்கள், அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஸோ டேக் கேர் இன் ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் பிஃபோர் யூ ட்ராவல். இந்த வெள்ளியங்கிரி மலை வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ நம்ம மலை ஏறதுக்கு முன்னாடி வனத்துறையோட செக்கிங்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம மேலே ஏற முடியும். ஸோ அவங்க நம்ம பேக்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த பேக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவும் நம்ம கேரி பண்ணுறோமா அப்படின்னு செக் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம ஏதோ தண்ணி கொண்டு போகிறோம், இல்லை பிளாஸ்டிக் கவர்ஸில் ஏதாவது ஸ்நாக்ஸ் அதை கொண்டு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் உள்ள தண்ணிங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாட்டில்ஸுக்கு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் அமௌண்ட் மாதிரி பே பண்ணணும். எது 20 or 30 rupees நம்ம பே பண்ணோம். ஸோ அதை மேலே போயிட்டு திரும்பி கொண்டு வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் நம்ம திரும்பி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து அவங்க திரும்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
இன்கேஸ் நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர்ஸில் நம்ம ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த நியூஸ் பேப்பர்ஸில் மடித்து கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் கொண்டு போகாத அளவுக்கு நம்ம முயற்சிக்கலாம். ஏன்னா இயற்கை வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வெள்ளியங்கிரி உச்சி அடையிறதுக்கு மொத்தம் 7 மலை ட்ராவல் பண்ணணும். இந்த 7 மலையில் முதல் மலையும் 7வது மலையும் கொஞ்சம் டஃபஸ்டாகவே இருக்கும். முதல் மலை பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளான படிக்கட்டுகளால் ஆன மலை. இது வந்து படிக்கட்டுகள் தானே நம்ம ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு ரொம்ப ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா படிக்கட்டுகள் வந்து சமதளமாக இருக்காது, சும்மா கரடு முரடாக தான் இருக்கும். ஸோ ஒரு மணி நேரம் ஏறினீங்க அப்படின்னா முதல் மலையோட உச்சிக்கு போயிடலாம். ஸோ எப்போ வந்து வெள்ளை விநாயகர் கோவில் ஒன்று வருதோ அப்போ முதல் மலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த முதல் மலை முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா 2வது மலை ஸ்டார்ட் ஆகும். அந்த 2வது மலை வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை நம்மளை வரவேற்கும். ஸோ 2வது மலை வந்து மூங்கில் காடுகள் ஆன மலை. வழுக்குப்பாறைகள்லாம் தாண்டி அடுத்து 3வது மலை தாண்டி ஸ்டார்ட் ஆகும். இந்த 3வது மலை ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கைத்தட்டி சுனை அப்படின்னு ஒரு சுனை இருக்கும். மேலே போக இன்கேஸ் நம்ம கொண்டு போகிற தண்ணி தீர்ந்துருச்சுன்னா நம்ம அந்த சுனையில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். அப்படியே மேலே ஒரு 3வது மலை மிடில் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும். அதை தாண்டி பாம்பாட்டி சுனை அப்படின்னு ஒரு சுனை இருக்கும். ஸோ இந்த 2 சுனை தான், கைத்தட்டி சுனை அண்ட் பாம்பாட்டி சுனை. இந்த 2 சுனையை தாண்டி வேறு அதுக்கு மேலே தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வேறு எங்கேயும் கிடையாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வாட்டர் வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா இந்த 2 சுனையில் மோஸ்ட்லி ஃபில் பண்ண பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது மலை ஒரு கரடு முரடாக இருக்கும். அந்த 4வது மலை தாண்டிட்டு அந்த 4வது மலையில் பார்த்தீங்கன்னா ஒட்டன் சித்தர் அப்படின்னு ஒரு சித்தரோட சமாதி இருக்கும். அதுக்கடுத்து 5வது மலை ஒரு சமவெளி பாதையாக இருக்கும். அந்த 5வது மலையில் பார்த்தீங்கன்னா பீமன் களி உருண்டை இருக்கும். அந்த நல்ல இயற்கை அழகாக இருக்கும். இந்த இயற்கையை வந்து நீங்கள் ரசிச்சுட்டே போகலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து 5வது மலை முடித்தோன்னா 6வது மலை. எங்கே வந்து பாதைகள் அப்படி இந்த ஸ்டீப்பாக இறங்குதோ அது வந்து 6வது மலை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த 6வது மலை இறங்கினோட கீழே பார்த்தீங்கன்னா ஆண்டி சுனை அப்படின்னு ஒரு சுனை இருக்கும். இந்த சுனையில் நம்ம குளிக்கலாம். நம்ம 1வது மலையிலேருந்து 6வது மலை வரைக்கும் மேலே ஏறி வந்திருக்கோம். ஸோ நம்ம நல்லா டயர்டாக இருப்போம், நல்ல களைப்பாக இருக்கும். நம்ம இந்த சுனையில் குளித்தோன்னா நம்ம அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு ஜில்னஸாக இருக்கும். நம்ம இந்த சுனையில் குளிச்சுட்டு நம்ம அந்த சுனையிலே பார்த்தீங்கன்னா அந்த சுனையில் தண்ணீரில் சிவபெருமான் லிங்கம் இருக்கும், சிவலிங்கம் இருக்கும், சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு அடுத்து நம்ம 7வது மலை ஏற ஆரம்பிக்கலாம். இந்த 7வது மலை வந்து கொஞ்சம் டஃபஸ்டான மலை. ஸோ இது கரடு முரடாக இருக்கும் பாதைகள். ஸோ நல்லா செங்குத்தாகவே இருக்கும். ஸோ நம்ம அந்த 7வது மலை வந்து நம்ம பொறுமையாக நிதானமாக ஏறணும். நம்ம அவசரப்பட்டு ஏறணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். ஸோ பொறுமையாகவே நம்ம ஏற ட்ரை பண்ணணும். நம்ம மேலே ஏறிடலாம். மேலே ஏறணுன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் வந்துடும். நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலில் நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இறங்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வெள்ளியங்கிரி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலை மேலே உச்சி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. ரஷ் டைமில் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா மேலே ஏற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணி தாகம் அடிக்கும். ஸோ ரஷ் டைம் எப்போ வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி 2025க்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்தே நம்மளை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மலை ஏற்றத்துக்கு அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு பிப்ரவரி 26 அப்போது நம்மளுக்கு சிவராத்திரி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமிங்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அப்போ நீங்கள் மேலே ஏற வந்து உங்களோட எனர்ஜி கம்மியாகிக்கிட்டே போகும். அப்போ நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதிகமாக கூட்டம் ஏற பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கிடைக்கிறது அங்கே கொஞ்சம் பற்றாக்குறை ஆகிடும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி மேலே போயிட்டு வந்து சிவபெருமான் அருளை வாங்கிட்டு வாங்க. Bye. Thank you for watching our video. If you do like our video, please do subscribe and press bell icon to get notified for more video like this.